தாய் தமிழ் உறவுகளே, எல்லாம் ஓட்டுக்கு காசு வாங்கிட்டீங்களா? காசு கொடுத்துட்டாங்களா? எங்கே பார்த்தாலும் ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்க. காசு வாங்குறதுக்கு சவங்க அந்தளவுக்கு மக்களை கொத்தடிமையாக வச்சு இன்றைக்கி ஒரு அரசியல் பண்ணிட்டு வராங்க. இந்த ஓட்டுக்கு காசு கொடுக்காங்களே, இந்த காசு எந்த காசை வச்சு கொடுக்குறான்னு யாராவது கேள்வி கேட்டுருக்கீங்களா? சொல்லுங்கள். நீங்கள் உழைக்கிறீங்களே, உங்கள்கிட்ட 10 பைசா இருக்கா? வீட்டை சுற்றி கடன் வாங்கி வச்சுருக்கீங்க. ஆனால் உழைக்காமல் உங்களுக்கு ஓட்டுக்கு காசு கொடுக்குறான்னா அப்போ உங்கள் மனநிலை என்ன? உங்களை எப்படி மனநிலையை மாற்றி ஒரு அரசியல் பண்ணுறாங்கிறது ஏன் புரிய மாட்டேங்கிறீங்க? வருங்கால பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் இதை விட சீர்கெட்டு போயிடும். இலவசத்துக்கு ஆசைப்பட்டு ஓட்டு போடாதீங்க. நம்ம உரிமையை விற்று நம்ம வாழ்க்கை வாழணும்னு அவசியமே கிடையாது. பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்த்து நீங்கள் போடக்கூடிய வாக்கு ஏற்கனவே விவசாயிச்சணும். அது ஒன்று தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் மக்கள் அரசு பண்ணக்கூடிய ஒரே ஒரு கட்சி, அது நாம் தமிழர் கட்சி ஒன்று தான். சிந்திச்சு பாருங்க மக்களே. மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா முன்னாடி நின்று கேள்வி கேட்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி அது நாம் தமிழ் கட்சி தான். இதெல்லாம் சிந்தித்து செயல்பட்டு நீங்கள் போடக்கூடிய வாக்கு ஏற்கனவே விவசாயிக்கணும். இலவசத்துக்கு அடிமையாகாதீங்க. இலவசம் அவங்களுக்கு சும்மா வரல. நம்ம உழைப்பு பிடிங்கி வச்சுக்கிட்டு அது 1-2 கொடுத்து நம்மளை ஏமாற்றி ஓட்டு வாங்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சிந்தித்து செயல்பட்டு நீங்கள் போடக்கூடிய வாக்கு ஏற்கனவே விவசாயிச்சிடணும். நாம் தமிழர் இலக்கு ஒன்று தான், இனத்தின் விடுதலை. அனைவரும் ஒன்று சேர்வோம். தமிழ்நாட்டில் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வருவோம்.